கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷத்திலிருந்து செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். பலவிதமான செய்திகளை நாம் பார்த்து விட்டோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே குறிப்பிட்ட ஒரு வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைய நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு புத்தகங்கள். வேதத்திலே 66 புத்தகங்கள். அந்த 66 புத்தகங்களுக்குள்ளே இன்னும் பல புத்தகங்கள். சில புத்தகங்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, சில புத்தகங்களின் பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. இருப்பினும் பல புத்தகங்களை வேதம் அங்கீகரிக்கிறது. ஒருவேளை சில புத்தகங்கள் தள்ளுபடியாகம நூல்கள் என்று அழைக்கப்பட்டாலும் அப்பாக்ரிஃபல் புக்ஸ், அவற்றில் சிலவற்றை கூட நம்முடைய வேதம் அங்கீகரிப்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனோக்கின் நடபடிகள், அதிலிருந்து யோனோக்கின் தீர்க்க தரிசனம் எடுக்கப்பட்டதாக யூதா நூலிலே நாம் பார்க்கிறோம். யாசேரின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாசேரின் புஸ்தகம் அது எங்கே இருக்கிறது? தள்ளுபடியாகமத்தில் இருக்கிறது. நம்முடைய புத்தகத்தில் அது இணைக்கப்படவில்லை. மொர்தெகாய் அவனுடைய காலத்திலே பாபிலோனியில் உள்ள நடவடிகள் அது இங்கே இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. அதிலிருந்தும் ரெஃபரன்ஸ், அதிலிருந்தும் சில குறிப்புகள் வேதத்தில் உண்டு என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து தெளிவாக வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்திலே மாயவித்தைக்காரர்களெல்லாம் தங்களுடைய புத்தகங்களை எரித்தார்களாமே, அவை யாவை தெரியவில்லை. புஸ்தகங்களுடைய பெயர்கள் இங்கே சொல்லப்படவில்லை. இருப்பினும் எரிக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பலவிதமான புத்தகங்களை குறித்து வேதம் நமக்கு வர்ணிக்கிறது. நமக்கு 66 புஸ்தகங்கள், மற்றவர்களுக்கு 80 புஸ்தகங்கள். சில புஸ்தகங்கள் ஆதியிலே இல்லை, பிற்றைய நாட்களிலே நம்முடைய நூலிலே கூட இணைக்கப்பட்டவை. என்ன? எஸ்தர் புஸ்தகம், அதிலே தேவன் கர்த்தர் என்ற வார்த்தைகள் கிடையாது. எனவே அந்த காலத்திலே எஸ்தர் நூல் ஒரு நாவல் போல தான் அங்கீகரிக்கப்பட்டது, வேதத்தில் இல்லை. பிற்றைய நாட்களிலே இணைத்து கொண்டார்கள். அதுபோல் புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபுவின் நிருபம், அது ரொம்ப நாட்களாக வேதத்தில் இல்லை, பிற்றைய நாட்களில் அது இணைக்கப்பட்டது. காரணம், அங்கே கிரியை, விசுவாசம், இந்த காரியங்களை குறித்த சில தெளிவற்ற காரியங்கள் நமக்கு ஆவியானவர் எல்லாவற்றையும் அருளினதினாலே, அவர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர், தேற்றரவாளன், அவர் தெளிவாக எழுதி இருக்கிறார், நமக்கு விளங்கவில்லை. எனவே சில சமயங்களிலே சில காரியங்கள் புரியவில்லை என்றால், அல்லது குழப்பமாக இருக்கிறது என்றால், அல்லது எதிரிடையாக இருக்கிறது என்றால் விலக்கி விடுவார்கள். அப்படி விளக்கப்பட்ட நூல்களில் ஒன்று யாக்கோபு நிருபம். போக போக அந்த நூலும் வேதத்தில் இணைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். ஆக ஆரம்ப நாட்களில் 64 புஸ்தகங்கள், போக போக இன்றைய நாள் வரை 66 புஸ்தகங்கள் என்று சொல்லி
நாம் அறிந்து கொள்ளலாம். சில நூல்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட சில முக்கியமான நூல்களை பற்றி, முக்கியமான நூல்கள்னால் என்ன அர்த்தம்? நம்முடைய ரட்சிப்புக்கு தேவையானவை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அவசியமானவை, பரலோகத்தின் படிக்கட்டுகளிலே நாம் முன்னேறி செல்லும் பொழுது நாம் படிப்பவை, இந்த மாதிரிப்பட்ட புஸ்தகங்கள் முக்கியமானவை. அவற்றை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, முதலாவதாக உடன்படிக்கை புத்தகம், நியாயப்பிரமாண நூல் என்று சொல்லி அதை குறித்து நாம் அறிவிக்கலாம். யாத்திராகமம் 24 அதிகாரத்தில் அதை குறித்து பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் 24 அதிகாரம் 7 வசனத்தில் நாம் காணும் பொழுது, யாத்திராகமம் 24:7, உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்கள் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். இது நியாயப்பிரமாண புஸ்தகம், மோசே எழுதியது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். நியாயப்பிரமாண புஸ்தகம், இதை குறித்து இன்னும் 2 ராஜாக்கள் 22 அதிகாரம் 8 வசனம் முதலாக நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் ஆதியிலே யூதர்களுக்கு இருந்த புத்தகம். நமக்கு 2 ஏற்பாடுகள் அல்லவா? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, 2 நூல்கள். அவர்களுக்கும் 2 ஏற்பாடுகள் இருந்தன. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு வருவதற்கு முன்பு அவர்களுக்கு 2 நூல்கள். ஒன்று நியாயப்பிரமாணம், அடுத்தது தீர்க்க தரிசனம். 2லும் அவர்கள் தேறினவர்களாக விளங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் மக்கள், அதிகாரிகள், ஆவிக்குரிய தலைவர்கள் கருதினார்கள். சரி, நியாயப்பிரமாணம் ஒரு முக்கியமான, முதலாவதாக நாம் அறிந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு நூலாகும். ஐயா, அதெல்லாம் தேவையில்லையா? நம்ம புது உடன்படிக்கையை சேர்ந்தவர்கள், புதிய ஏற்பாடு மட்டும்தான் நமக்கு முக்கியம். அது தெளிவாக இருக்கிறது. நியாயப்பிரமாண புஸ்தகம், பழைய ஏற்பாடு நமக்கு எதுக்கு ஐயா? எதுக்குன்னு உங்களுக்கே தெரியுமே. பழைய ஏற்பாடு, நியாயப்பிரமாணம், யாத்திராகமம் 20, உபாகமம் 5, அங்கே தானே 10 கற்பனைகள் இருக்கின்றன. வேணுமா வேண்டாமா? 10 கற்பனைகள் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேண்டும் தானே, முக்கியம். இன்னும் ரோமர் 7 அதிகாரம், கலாத்தியர், எல்லா அதிகாரங்கள், இவற்றையெல்லாம் வாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்திற்கும் கிருபைக்குள்ள காரியங்கள் அங்கே விஸ்தரிக்கப்படுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 2 முக்கியமானவை, 2ம் நம்முடைய கண்மணிகளை போன்றவை. நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக அல்ல, நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சரி, அப்படி என்றால் நியாயப்பிரமாணத்தை பற்றி போதகர்கள் எல்லாம் போதிக்கும் பொழுது கொஞ்சம் குறைவாகவே மதிக்கிறார்களே, அதற்கு என்ன காரணம்? காரணம் இருக்கிறது, கொஞ்சம் காரணம் இருக்கிறது. ரோமர் 7 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 7 அதிகாரத்திலே நாம் சில வசனங்களை வாசித்து ஆக வேண்டும். சரியா? 6 வசனம், இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின் ஊழியை செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதில் நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தானே பிடித்துக் கொள்கிறார்கள். இதை பிடித்துக்கொண்டு நியாயப்பிரமாணம் தேவையில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் முழுவதும் வாசிக்க வேண்டுமே, முழுவதை வாசித்து புரிந்து கொள்ள வேண்டுமே. 7 வசனம், ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாண பாவமோ? அல்லவே. புரிந்து கொள்ளுங்கள், அல்லவே. பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சை அதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே என்று சொல்லி வாசிக்கிறோமே. நியாயப்பிரமாணம் அறிவுறுத்துகிறது, காட்டுகிறது. என்ன செய்யவில்லை? அது கழுவி விடவில்லை, நம்மை சுத்திகரிக்கவில்லை. அவ்வளவுதான். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவத்தை காட்டுவது நியாயப்பிரமாணம். நம்மை கண்டிக்கிறது, நமக்கு நியாய தீர்ப்பு வழங்குகிறது. இது தப்பு, இது சரி என்று சொல்லி நமக்கு விளக்கி சொல்லுகிறது. 2 பேர் சைக்கிளிலே போய்கொண்டிருக்கிறார்கள். 2 வாலிபர்கள், மாணவர்கள், வயது வந்த மாணவர்கள். அப்படி காட்டு பாதையில் அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ரோட்டு ஓரத்தில் ஒரு மாமரம். அது யார் மாமரம் தெரியாது, காம்பவுண்ட் போடவில்லை. ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாமரம். அதில் பார்த்தால் நிறைய மாங்காய்கள், மாம்பழங்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒருவன் சொல்லுகிறான், பழத்தை பறித்து சாப்பிடுவோமா? அடுத்தவன் சொல்லுகிறான், இல்லை பறிக்கக்கூடாது, இது யாருடையதோ, பிறருடைய பொருளை நாம் இச்சிக்கக்கூடாது, தோடக்கூடாது, பார்ப்போம் என்று சொல்லுகிறான். முந்தினவன் சொல்லுகிறான், இல்லை இது யாருடையது என்று தெரியவில்லை, நிச்சயமாக இது கடவுள் படைத்த ஒரு மரம், இது ரோட்டில் இருக்கிறது, ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இல்லை, ஒரு தோட்டத்துக்குள்ளே இல்லை, யாருடையதோ ஒன்று, இது கடவுளுடையது, பறிக்கலாம், சாப்பிடலாம் என்று சொல்லி அவன் பறித்து சாப்பிட ஆரம்பித்து விட்டான். மற்றவன், திருத்தி சொன்னவன்
கொஞ்சம் விழித்தான், என்னடா பண்ணலாம் என்று சொல்லி யோசித்தான். பிறகு அவனும் ஒரு பழத்தை பறித்தான், அதையும் தின்றான். தின்று கொண்டு 2 பேருமே பேசிக்கொண்டு தொடர்ந்து செல்கிறார்கள். அடுத்த நாள் அவர்கள் வீடுகளில் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு யோசனை, ஆமா, நேற்றைய தினத்தில் பழம் பறித்து தின்னோமே, பெரிய பெரிய பழமாக தொங்கிக் கொண்டிருக்கிறதே, இன்னைக்கு போய்விட்டு வருவோம் என்று சொல்லி எண்ணி ஒருவருக்கொருவர் கலந்துரையாடி, டேய் இன்றைக்கும் போய் ஒரு பிடி பிடித்து விட்டு வருவோம், முடிந்தால் நிறைய பழங்களை நாம் கூடை நிறைய எடுத்துக்கொண்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவோம் என்று ஒருவன் சொல்ல அடுத்தவன் சம்மதித்தான். 2 பேரும் போகிறார்கள். அந்த மரம் எங்கே இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியும். போய் பார்க்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிறார்கள். மரத்தின் கழுத்திலே ஒரு போர்டு தொங்குகிறது. அந்த போர்டில் எழுதியிருக்கிறது, மாம்பழத்தை தொடாதே என்று எழுதியிருக்கிறது. சுருக்கென்று இவர்களுக்கு குத்துகிறது. என்னடா இது பொதுவான ஒரு மரம், இது காட்டு மரம், யாருடையது என்று நமக்கு தெரியாது, இது சும்மா இயற்கையாக வளர்ந்த ஒரு மரம், சாப்பிடலாம், இது கடவுளுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்லி சாப்பிட்டோமே, இன்றைக்கு யாரோ போர்டு தொங்கப்பட்டிருக்கிறாங்களே, அப்போ இந்த மரம் யாருடையதோ தெரியவில்லை, காம்பவுண்டு தான் போடவில்லையே ஒழிய இது யாருக்கோ சொந்தமானது என்று சொல்லி மாம்பழத்தை தொடாதே என்ற அந்த போர்டை பார்த்த உடனே அவர்கள் இடத்தை காலி பண்ணி விட்டார்கள். தொடவே இல்லை. அதுபோல நியாயப்பிரமாணம் பாவத்தை காட்டுகிறது, பாவத்தை கண்டிக்கிறது. ஆனால் கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமை. கீழ்ப்படிதலுக்கு நேராக நியாயப்பிரமாணம் நடத்துகிறது, கழுவி விடாது. கழுவி விடுவது கிருபை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். 1 யோவான் 1:7, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நியாயப்பிரமாணம் காட்டும், கழுவாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் முக்கியமான காரியங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமா, இந்த சங்கீதங்களை எல்லாம் வாசிக்கிறோமே, மனப்பாடம் பண்ணுகிறோமே, திருச்சபையிலே அந்த சங்கீதங்களை எல்லாம் மாறி மாறி வாசிக்கிறோமே, சங்கீதம் வேண்டாமோ? வேண்டாம். அதெல்லாம் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே அடங்கி இருக்கிறது. சும்மா தள்ளிவிட முடியாது. வேத வாக்கியங்கள் எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வேத புத்தகத்தை முழுமையாக வாசித்து புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாடு விளக்குமே, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை அங்கீகரிக்குமே. எத்தனை காரியங்கள் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்திலிருந்து பழைய ஏற்பாட்டிலிருந்து எத்தனை காரியங்களை ஆண்டவர் மேற்கோள் காட்டினார். பணக்கார வாலிப தலைவன் ஒருவன் ஆண்டவரிடத்தில் வந்தான். மார்க் 10ஆம் அதிகாரம் சொன்னான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம்? நான் தான் ஜீவன், நான் தான் நித்திய ஜீவன், நான் தான் பரிபூரண ஜீவன், என்னை ஏற்றுக்கொள், அது போதும் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? பல கற்பனைகள் இருக்கின்றனவே. நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகள், கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே. எங்கே? நியாயப்பிரமாணத்திலே, 10 கற்பனைகளிலே, யாத்ராகமத்திலே, உபாகமத்திலே. அவன் சொல்றான், அந்த வாலிபன், இவைகளையெல்லாம் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொல்கிறான். ஆனால் அந்த சிறு வயது முதல் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருப்பது போதாது என்பதை அறிந்து அவனுடைய உள்ளத்தை தெரிந்து கொண்ட ஆண்டவர், அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிறுமை, பாவம், பலவீனம், இதை தெரிந்து கொண்டவர். இவனுடைய பிரச்சனை பணம், பண ஆசை என்று முடிவெடுத்து, உனக்கு நித்திய ஜீவன் தானே வேண்டும், அது நான் தானே, உனக்கு உண்டானவற்றை விற்று தரித்திரருக்கு கொடு, சிலுவையை இடு, என்னோடு நட என்று சொன்ன பொழுது மிகுந்த துக்கத்தோடு அவன் விலகி போனான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஓடி வந்தான், வாடி சென்றான். காரணம், பணம் அவனுக்கு பகையாக இருந்ததாக வேதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நியாயப்பிரமாணம் முக்கியமானது. பாவங்களை காட்டும், நமக்கு குத்தி காட்டும். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே, கிருபையினாலே கழுவிக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. காரணம், எதற்கு கிருபை கிருபை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவது புத்தகம் நியாயப்பிரமாண புஸ்தகம், உடன்படிக்கையின் புஸ்தகம் என்று அழைக்கப்படுகிறது. தேவனுக்கு நமக்கும் இடையே உண்டான முதலாவது உடன்படிக்கை புத்தகம் நியாயப்பிரமாண புத்தகம். இரண்டாவதாக திருவசனம். முதலாவதாக உடன்படிக்கை புத்தகம் அல்லது நியாயப்பிரமாண புஸ்தகம்,
இரண்டாவதாக திருவசனம், தேவனுடைய வசனம். வேதம் முழுமையிலும் பரிசுத்த வேதாகமம் என்று அதற்கு பொருள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக அந்த வேத புத்தகம், நம்முடைய வேத புத்தகம் கையிலே மடியிலே மேஜையில் இருக்கிறதே, அந்த புத்தகம் புத்தகம் என்று தான் அழைக்கப்பட்டது ஆதியிலே. எப்படி? பிப்லியான் என்ற கிரேக்க வார்த்தை, அதற்கு மொழிபெயர்ப்பு புத்தகம் என்பதாகும். புத்தகம் என்றால் இதுதான் புத்தகம். எது? வேத புத்தகம் என்ற அர்த்தத்திலே அவர்கள் அழைத்தார்கள். காலப்போக்கிலே இந்த புத்தகம் அநேகரை கழுவி சுத்திகரித்ததினாலே அது பரிசுத்த வேதாகமம் என்று அழைக்கப்பட்டது. யோவான் 17:17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று உரைக்கப்பட்டிருப்பதாக நாம் காண்கிறோம். வேத புத்தகம் முக்கியமான புத்தகம். நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனாலே. இந்த வசனங்களை அறிய, குறிப்பாக இப்போ நான் சொன்ன வசனம் பழைய ஏற்பாட்டு வசனம் 119 சங்கீதம் 9 வசனம், 11 வசனம், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்வதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 119 சங்கீதம் 11 வசனம், I have stored your word in my heart that I may not commit sin against you. உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணி என் இருதயத்திலே குவித்து வைத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். வேதத்தை வாசிக்கிறோம், வாசிக்க கேட்கிறோம், படிக்கிறோம், தியானம் பண்ணுகிறோம், கைக்கொள்ள பிரயாசப்படுகிறோம், மனப்பாடம் பண்ணுகிறோமா? ஆண்டவருக்கு 3 சோதனைகள் மத்தேயு 4 அதிகாரத்திலே, லூக்கா 4 அதிகாரத்திலே சோதனைகளை எல்லாம் அவருடைய மனதிலே இருந்ததே வேத வசனங்கள். அவற்றின் மூலமாக ஜெயித்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோமே. என்று எழுதியிருக்கிறதே, என்றும் எழுதியிருக்கிறதே என்று வேத வசனம் ஆவியின் பட்டயமாச்சே. அந்த பட்டயத்தினாலே பிசாசை ஆண்டவர் துரத்துவதாக நாம் பார்க்கிறோம். பட்டயம் இல்லை, பரிசுத்தம் இல்லை. If there is no sword, there won't be any sanctity. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்றால் பரிசுத்த வேதாகமம் அவசியம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பவுலுக்கு வேதம் என்றால் ரொம்ப பிரியம். வேதம் அவனுக்கு உயிராகவே இருந்தது என்று சொல்லலாம். வேத புத்தகத்தை அவன் மறக்க மாட்டான். குறிப்பிட்ட நாட்களிலே அவன் ஜெயிலில் இருக்கும் பொழுது, அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவனுக்கு 3 ஆசைகள். ஒருவேளை பவுலே உமக்கு கடைசி ஆசை என்ன? சீக்கிரமாக உம்முடைய கழுத்தை நீர் பறிகொடுக்க போகிறீர், கடைசி ஆசை என்ன என்று கேட்டிருந்தால் இந்த 3 காரியங்களையும் தான் சொல்லியிருப்பான். என்னென்ன? 2 தீமோத்தேயு பாருங்கள். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 13 வசனங்கள். 13 வசனம், 3 ஆசைகள் அவனுக்கு. என்னென்ன? 13 வசனம், துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த, அதுக்குள்ள அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, அதனால ஒருத்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு தான் வர வேண்டியது இருந்துச்சு. கார்ப்பு என்ற அவனுடைய சீஷன் அல்லது நண்பன், கார்ப்பு என்பவன் வசத்தில் வைத்து வந்த 1 மேலங்கி, என்னுடைய பிளாங்கெட், இங்க ரொம்ப குளிர்து, மேலங்கி எடுத்துட்டு வா. 2 புஸ்தகங்களையும், ஏற்கனவே வாசித்த புஸ்தகங்கள், படித்த புஸ்தகங்கள், விசேஷமாக தோல் சுருளையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. தோல் சுருள்னா என்னது? பைபிள். அந்த காலத்தில் தோல் சுருளை தானே அதிகமாக எழுதியிருந்தாங்க. 3 காரியங்கள் அவனுக்கு மிக தேவையாக இருந்தது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். என்னதெல்லாம்? மீண்டும் மேலங்கி, புஸ்தகங்கள், விசேஷமாய் தோல் சுருள்களையும் கொண்டு வா என்று பணித்ததாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆக புத்தகம் என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஒருவேளை நீங்கள் ஊழியக்காரராக இருந்தால், பிரசங்கியாக இருந்தால், போதகராக இருந்தால், பாஸ்டராக இருந்தால், எப்படியோ ஒரு ஊழியக்காரராக இருந்தால் புஸ்தகங்கள் ரொம்ப முக்கியம். வேத புத்தகம் மட்டுமின்றி வேதம் சார்ந்த புத்தகங்கள் அதிக முக்கியம். அதிகமாக படியுங்கள். வேத வல்லுநர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள், ஆவிக்குரிய தலைவர்கள் அருமையாக எழுதியிருக்கிறார்கள். ஏகப்பட்ட புத்தகங்கள். கண்டதும் கற்றவன் பண்டிதன் ஆவான் என்று பழமொழி சொல்லுகிறது. அதுபோல எவ்வளவு தூரம் நிறைய வாசிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் வேதத்திலே அறிவாளிகளாக இருப்பீர்கள். காரணம், உங்களுடைய ஆலயத்திலே, உங்களுடைய ஜபக்குழுவிலே, உங்களுடைய கூட்டத்திலே முன்னால் இருக்கிறவர்கள், உங்களுக்கு முன்னால் இருக்கிறவர்கள் உங்களை விட கற்றவர்கள், உங்களை விட படித்தவர்கள், உங்களை விட பட்டம் பெற்றவர்கள். அவருடைய டேஸ்ட், அவருடைய திறமைகள், அவருடைய தாளந்துகள், அவருடைய விருப்பங்கள், அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க ஒருவேளை உங்களால் கூடாமல் இருக்கலாம். அப்போ
அடுத்த ஆவிக்குரிய தலைவர்கள் எழுதிய ஆண்டவருடைய வேதம் சார்ந்த அருமையான நூல்களை நீங்கள் படித்து அவற்றை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டியது உங்களை கடமை. இல்லை என்றால் ஆலயத்திலே அருளறைகள் சமயத்திலே சும்மா அரைச்ச மாவத்தான் அரைச்சிக்கிட்டு இருப்பீங்களே ஒழிய ஒன்றும் புதிதாக இருக்காது. ஒருவர் சொன்னாரே, ஆலயம் முடிந்து வெளியே வரும்போது அவரிடத்துல நான் கேட்டேன், ஆமா 2-3 நாளாக உங்களை ஆலயத்தில் பார்க்கலையே, 2-3 வாரமாக நான் உங்களை ஆலயத்தில் பார்க்கலையே என்று நான் சொன்னேன். அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அங்கே என்ன இருக்கு, உப்பும் இல்லை சப்பம் இல்லை அப்படின்னு சொன்னார். இப்படி இருத்தலாகாது. அந்த ஆள் உண்மையைத்தான் சொன்னார். நானும் சில ஆலயங்களுக்கு நான் போயிருக்கிறேன். வசனம் கம்மி, அதனுடைய விளக்க அறிவு கம்மி. வேதத்தை படியுங்கள், வாஞ்சித்து படியுங்கள், படித்து கற்றவற்றை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியமான காரியம் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். சரி, பரிசுத்த வேதாகமம் நமக்கு ரொம்ப அவசியமாக காணப்படுகிறது. இந்த வேத வசனங்களை தியானிக்க வேண்டியதும் நம்முடைய கடமையாகும். ஐயா, வாசித்திரலாம், கேட்டுடலாம், படிச்சிடலாம், மனப்பாடமும் பண்ணிடலாம். ஆனால் இந்த தியானம் நீ ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அது எப்படி ஐயா? ஒரு அதிகாரத்தை ஒரு 5 தடவை வாசித்தா தியானமாகிருமா என்று கேட்கிறவர்கள் உண்டு. அல்லது ஒரு 4 வசனம் டெய்லி பாராம படித்தா அது தியானமாகிருமா? தியானம் ஒரு சிம்பிள் மெத்தட், ஒரு சிறிய ஒரு முறையை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேனே. இவர் பண்டிதர் பில்லி கிரஹாம், அவர் பழக்கத்தில் இருந்த ஒரு பழக்கம், வேதத்தை தியானம் பண்ணுவது எப்படி. பண்டிதர் பில்லி கிரஹாம், டாக்டர் பில்லி கிரஹாம் உலகத்திற்கு வழங்கிய ஒரு ஆலோசனை, எப்படி வேதத்தை தியானிக்க வேண்டுமா. குறிப்பாக உதாரணமாக நீதிமொழிகள் என்ற புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 31 அதிகாரங்கள், ஒரு மாதத்திற்கு கூடுதலாக 31 நாட்கள். எந்த நாளோ எந்த தேதியோ அந்த அதிகாரத்தை வாசியுங்கள். இன்றைக்கு எத்தனாம் தேதி? 20ஆம் தேதியா? அப்படின்னா 20ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். 9ஆம் தேதியா? அப்படின்னா 9ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். என்ன டேட்டோ அந்த சாப்டர், அதை வாசியுங்கள். நீதிமொழிகளிலே ஒரு சின்ன உதாரணம், மற்ற புத்தகங்களை வாசிக்க வேண்டும், இது உதாரணத்திற்காக எளிமையாக உங்களுக்கு புலன் ஆவதற்காக. 20ஆம் தேதி என்று வைத்துக்கொள்வோம். 20ஆம் அதிகாரம் விரலை வைத்து வாசியுங்கள். விரல் 1வது வசனத்திலேயே இருக்க வேண்டும். அப்படி 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம் என்று சொல்லி வரிசையாக வாசிக்க வேண்டும். 3 தடவை. முதல் தடவையில் வாசிக்கும் பொழுது இன்றைக்கு என்னுடைய பாவம் என்ன என்று சொல்லி விரல் வைத்து வாசிப்பீர்கள் என்றால் உங்களிடத்திலே அன்றைக்கு விளங்கக்கூடிய பாவம் என்ன என்பதை வசனம் காட்டும். நமக்கு பாவம் இல்லை என்பதால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராதே. ஒவ்வொரு நாளும் பாவ போராட்டம் நமக்கு உண்டே. Committing sin is a possibility but not a necessity. பாவம் செய்வது சாத்தியம், அவசியம் அல்ல. எனவே முதல் தடவை வாசிக்கும் பொழுது இன்றைக்கு என்னுடைய பாவம் என்ன என்று கேட்டு நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுடைய பாவத்தை பரிசுத்த ஆவியானவர், அவர் தானே வேதத்தின் ஆசிரியர், சுட்டி காட்டுவார். அந்த அதிகாரத்தின் மூலமாக அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கள், அதை அறிக்கை செய்யுங்கள், அதை விட்டுவிடுங்கள். அந்த பாவம் உங்களை விட்டு நீங்க கர்த்தருடைய இரத்தத்தினாலே உங்களை கழுவிக்கொள்ளுங்கள். அந்த கழுவுதலை விசுவாசத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். 2வது தடவையும் அதே அதிகாரத்தை விரல் வைத்து வாசியுங்கள். வாசிக்கும் பொழுது 2வது கேள்வியை கேளுங்கள். முதல் கேள்வி என்ன? இன்றைக்கு என்னுடைய பாவம் என்ன? 2வது கேள்வி என்ன? இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? வாசிங்களேன். வாசிக்கும் பொழுது வசனம் உங்களுக்கு சுட்டி காட்டும். வேதனை உண்டாக்கும் வழிகளை எல்லாம் ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு அறிவிக்கும். நீ இந்த விஷயத்தில் கீழ்ப்படியவில்லை, அந்த ஆளிடத்தில் ரொம்ப எரிச்சல் பட்டு பேசிவிட்டாய், உனக்கு சுத்தமாக இந்நாட்களிலே பொறுமை இல்லை, பொறாமையினுடைய இருதயத்திலே வந்து விட்டது, அந்த ஆளை போய் இன்னும் நீ மன்னிக்கவில்லை, இவரிடத்தில் போய் நீ மன்னிப்பு கேட்கவும் இல்லை, காணிக்கையிலே உனக்கு கஞ்சத்தனம் அல்லது கள்ளத்தனம், அல்லது நீ ஒரு கடைத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் உடைப்பது போல நீ கொடுத்து கொண்டிருக்கிறாய். எனவே இதையெல்லாம் அது காட்டும். இதெல்லாம் வசனங்கள் காட்டும். இந்த வசனங்களை காட்டிவிட்டு இந்தந்த காரியங்களிலே நீ எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதெல்லாம் என்னுடைய சித்தம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லும் பொழுது கீழ்ப்படிய உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, கீழ்ப்படிய எனக்கு மனம் தாரும், எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். 3வது தடவையும் அதே அதிகாரத்தை வாசிக்க வேண்டும். இந்த கேள்விகளை கேட்டு ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து வாசிக்க வேண்டும். ஐயா, ரொம்ப நேரம் ஆகுமோ? ஆஹா,
1/2 மணி நேரம் தான் ஆகும். நான் தான் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறேனே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே. முதல் கேள்வி, இன்றைக்கு என்னுடைய பாவம் என்ன? வாட் இஸ் மை சின் டுடே? இரண்டாவது கேள்வி, இன்றைக்கு நான் செய்ய வேண்டிய உங்களுடைய சித்தம் என்ன? வாட் இஸ் யுவர் வில் ஃபார் மீ டுடே? மூன்றாவதாக, இன்றைக்கு நீர் எனக்கு தரக்கூடிய வாக்குத்தத்தம் என்ன அல்லது ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி 3வது தடவையும் விரல் வைத்து அப்படியே வாசியுங்களேன். ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை தருவார், ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார். அதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தினாலே விசுவாசத்தோடு அவற்றை உரிமை பாராட்டுங்கள். கர்த்தர் பொய்யுரையாத தேவன் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பொய்யுரையாத தேவன் சொன்ன காரியங்களை அவர் நடத்துவார். அவருடைய வார்த்தைகளிலே ஒன்றும் தரையிலே விழுந்து விடவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என்னுடைய வார்த்தை எழுத்து உறுப்பு ஒன்றுமே ஒழியாது என்று சொல்லி கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். நேம் இட் அண்ட் கிளைம் இட் பை ஃபெய்த். சரியா? அந்த வார்த்தையை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் விசேஷத்திலே ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். என்ன பார்த்தோம்? 20ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. புஸ்தகங்கள், ஒவ்வொரு புத்தகமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறு புஸ்தகத்தை பற்றி வெளிப்படுத்தல் விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோமே, ஒரு சிறு புஸ்தகம் யோவானுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோமே. பார்த்து விடுவோமா? சிறு புஸ்தகம், சின்ன புஸ்தகம், நிறைய சிறு புஸ்தகங்கள் இந்நாட்களில் அவைலபிள் கிடைக்கின்றன. வெளிப்படுத்தல் விசேஷம் 10 பார்க்கும் பொழுது 2ஆம் வசனம், திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. திறக்கப்பட்ட என்ன அர்த்தம்? உடனே வாசிக்கணும்னு அர்த்தம். மூடப்பட்ட புஸ்தகம் இல்லை, முத்திரையிடப்பட்ட புஸ்தகம் இல்லை, திறக்கப்பட்ட புஸ்தகம், உடனே வாசிக்கணும்னு அர்த்தம். திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் இடது பாதத்தை பூமியின் மேல் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து சிறு புஸ்தகத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 9ஆம் 10ஆம் வசனங்களிலே பார்க்கிறோம். அதே அதிகாரத்திலே வெளிப்படுத்தும் விசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், இதை நீ வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். 10, நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையில் இருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. ஏராளமான வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், மதுரம். நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. எச்சரிக்கைகள், ஐயோ என்ற வார்த்தைகள், சாபங்கள், கீழ்ப்படியாவிட்டால் நடக்கக்கூடிய தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. ஆசீர்வாதங்கள் இருந்ததினாலே ருசி, பின்ன தண்டனைக்குரிய ஆலோசனைகள் இருந்ததினாலே கசப்பு. இப்படி இருத்தலாகாது. மொத்தத்தில் வேதம் பால் தேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். முதலாவதாக உடன்படிக்கையின் புஸ்தகம், நியாயப்பிரமாணம். 2வதாக பரிசுத்த வேதாகமம், திருவசனம். 3வதாக தீர்க்க தரிசனம் என்று சொல்லி பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம், நியாயப்பிரமாணம், அடுத்த தீர்க்க தரிசனம் தானே பழைய ஏற்பாட்டிலே. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது வேதம் முழுவதையும் தீர்க்க தரிசனம் என்று வேதம் அறிவிப்பதாக 22ஆம் அதிகாரத்திலே, கடைசி அதிகாரத்திலே நாம் காண்கிறோம். எங்கே பார்க்கிறோம்? 18ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது என்று ஆரம்பிக்கிறான். 19ஆம் வசனம், ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், அது என்ன? வெளிப்படுத்தும் விசேஷம் மட்டுமல்ல, வேதம் முழுவதும் தீர்க்க தரிசன புஸ்தகம். தீர்க்க தரிசனம் என்ன அர்த்தம்? 2-3 அர்த்தம் இருக்கு. முக்கியமான அர்த்தம் என்னவென்றால் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தை அறிவிப்பது தீர்க்க தரிசனம். தேவனுடைய சித்தத்தை அறிவிக்கிறவர் தீர்க்கதரிசி. தேவனுடைய சித்தம் என்றால் என்ன அர்த்தம்? வேத புத்தகம். The word of God is the will of God. தேவனுடைய வசனம், தேவனுடைய சித்தம், அதுவே மெய்யான தீர்க்க தரிசனம். ஆக வெளிப்படுத்துகிற விசேஷத்தை மற்ற புஸ்தகங்களோடு, வேத புத்தகத்தின் மற்ற புஸ்தகங்களோடு சேர்த்து வாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் ஒரு புஸ்தகம், ஜீவ புஸ்தகம் என்று சொல்லி அதை வெளிப்படுத்துகிற விசேஷம். அதே வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். எங்கே பார்க்கிறோம்? கடைசி அதிகாரங்களில் நாம் பார்க்கும் பொழுது 21, 27
21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் எதில் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஜீவ புஸ்தகம், ஜீவன் தரக்கூடிய புஸ்தகம். ஜீவ புஸ்தகம். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடக்கக்கூடிய மக்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை பிறகு நீங்கள் வாசித்து பாருங்கள். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடக்கிறவர்கள். மரித்து கிடக்கிறவர்களுக்கு வேண்டியது என்ன? ஆலோசனையா? ஜீவன். செத்தவர்களுக்கு தேவை ஜீவன். கெட்டவர்களை நல்லவர்களாக மாற்ற ஆண்டவர் வரவில்லை. செத்து போனவர்களை ஜீவன் கொடுத்து எழுப்ப ஆண்டவர் வந்தார். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடக்கிறவர்களுக்கு ஜீவன் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் வந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆடுகளுக்கு ஜீவன் தரவும் அது பரிபூரணப்படவும் நான் வந்தேன் என்று சொல்லி யோவான் 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அறிவிக்கிறார். ஆக உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த தரவான ஒரு வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கு மெய்யான ஜீவனை, நித்திய ஜீவனை அருளத்தக்கதாக வேத புத்தகம் நமக்கு பரமண்டலத்திலிருந்து பரிசளிக்கப்பட்டிருக்கிறது என்று எண்ணுவோம். இன்னொரு புத்தகம் ஞாபக புஸ்தகம் என்று சொல்லி மல்கியாவிலே நாம் பார்க்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசி வேதத்தின் கடைசி நூல். அதில் நாம் பார்க்கும் பொழுது மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஞாபக புஸ்தகம், நம்முடைய பேச்சு மூச்சு எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. நன்மையோ தீமையோ என்ன செய்தமோ எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய சிந்தனை, நம்முடைய பார்வை, நம்முடைய அந்தரங்கம் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. நியாயத்தீர்ப்பு நாளிலே புஸ்தகங்கள் விரிக்கப்படுமே, இது முக்கியமாக விரிக்கப்படும். கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கக்கூடிய அளவிலே ஜாக்கிரதையோடு நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. காரணம், ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை நியாயந்திருப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 20 நம்முடைய சொற்களை நியாயந்திருப்பார். மத்தேயு 12 நம்முடைய சிந்தனைகளை நியாயந்திருப்பார். 1 கொரிந்தியர் 4 நம்முடைய அந்தரங்கங்களை நியாயந்திருப்பார். ரோமர் 2 நியாயத்தீர்ப்பு உண்டு என்பதை குறிப்பிடக்கூடிய முக்கிய புத்தகம் ஞாபக புஸ்தகம் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். ஜாக்கிரதையாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஜாக்கிரதையோடு நாம் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய ஆசையாக இருக்கிறார். நமக்காக ஜெபம் பண்ணுகிறார் பரிசுத்த ஆவியானவர், நமக்காக ஜெபம் பண்ணுகிறார் பரிசுத்தர் இயேசு கிறிஸ்து. 2 பேருடைய ஜெபங்கள் இருக்கின்றனவே. ரோமர் 8:26 ஆவியானவருடைய ஜெபம் நமக்காக. ரோமர் 8:34 ஆண்டவருடைய ஜெபம் நமக்காக. அந்த ஜெபங்களை நம்பி, தேவனுடைய கிருபையை நம்பி, ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய மனம் திரும்புதலையும் கீழ்ப்படிதலையும் சார்ந்து ஆண்டவருக்கான வாழ்க்கை வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஐயா, இப்போ நம்மெல்லாம் எந்தெந்த புஸ்தகத்தில் இருப்போங்கிறது ஓரளவு தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவர் அறியாதவங்க அல்லது ஆண்டவர் அறிஞ்சும் மறுதளிக்கக்கூடியவங்க, அவங்க பெயர்கள் எங்கேயாவது எழுதப்பட்டிருக்குமா? ஐயா, நிச்சயமா. எரேமியா பாருங்க, எரேமியா 17:13 இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். பேர் என்னாச்சு? அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும் என்று வாசிக்கிறோம். காற்று அடித்த உடனே புழுதியும் பறக்கும், நம்முடைய பெயரும் பறக்கும். புழுதியில் பறக்க விடாமல் நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படத்தக்கதாக பாவங்களிலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையில சொந்தமாக்கி கொண்டு அவரில் நிலைத்திருந்து கனி கொடுத்து களங்கமின்றி வாழ கடவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியில் எங்களை வரவழைத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. குறிப்பிட்ட புஸ்தகங்களின் தாற்பயங்களை குறித்து நாங்கள் கற்றோம் சுவாமி. மேலாக ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இன்னும் எழுதப்படவில்லை என்றால் கிருபையாக எங்களுடைய பெயர்களை உம்முடைய புஸ்தகத்தில் குறித்து வைத்து நாங்கள் விசுவாசத்தோடும் நன்றியோடும் ஜெபத்தோடும் ஆசீர்வாதத்தோடும்
இந்த உலகத்தில் வாழ அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.